அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வீடுங்க. நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட, குறிப்பா கிடைப்பதற்கு அரிய வாசலுக்கு இந்த கிழக்கு பார்த்த தலைவாசலோட இப்ப வீடுகள்லாம் ரொம்ப கம்மியா தான் வருது. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புது புது வீடுகளா விற்பனைக்கு வர்ற வீடுகள் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைய வீடியோ போடுறோம். நம்ம சேனல்ல இதுவரைய சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ போற நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல் புதூர்ல கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு தனி வீடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துட்டோம். இப்போ முன்னாடி இருக்க எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்துருவோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது போக தளத்துல கிரிப்பான டைல்ஸ், பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ரெண்டு பக்கம் வால்லையும் அரை செவருக்கு டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. லெஃப்ட்ல இபி மீட்டர் கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக மாடிக்கு போற படிக்கூடுக்கு இடையில அங்க ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிட்ட இருக்க இந்த பேசேஜை நம்ம கடந்து போனோம்னா இங்க ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க இன்வெர்டர் யூசேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அது போக இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைஞ்சிருக்கு. இங்க வால் முழுதும் டைல்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இது போக பாத்தீங்கன்னா வாசத்தலிக்கு இங்க ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் ஏரியாலேயே தளத்துல நல்லா கிரிப்பான டைல்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்கவே நல்லா அம்சமா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முகப்பு பகுதியை தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த வீட்டோட முகப்பை பார்ப்போம். இது ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது போக பாருங்க, தலைவாசலுக்கு இந்த பக்கமா நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு துணி துவைக்கிறதுக்கோ அல்லது மற்ற பயன்பாட்டுக்காக இங்க கொஞ்சம் இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது நல்லா அருமையா அமைஞ்சிருக்கு. இங்கேயும் தளத்துல ஃபுல்லா கிரிப்பான டைல்ஸ், வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இங்க கொலா வசதி, பிளக் பாயிண்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக தலைவாசல் முகப்புக்கு முன்னாடி கிரானைட்ல 3 படி கொடுத்து தான் நம்ம போற மாதிரி நல்லா உயரமா கட்டி அமைச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு எஸ்எஸ்ல அருமையா ஃபேப்ரிகேட் பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக தலைவாசல் தேக்குல அருமையா பாலிஷ் பண்ணி நல்ல உயர்தர வேலைப்பாடுள்ள இந்த கதவு அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க இப்போ இந்த ஹாலில் போய் நம்ம இந்த லிவிங் ஹால் ஏரியாவை பார்த்துருவோம். இந்த ஹாலில் பாருங்க, 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் நல்லா வெளிச்சமாக லைட் கலர் ஷேடிங்கில் எடுத்திருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி யூனிட் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. அதுக்கு மேலே பாருங்க, பால் சீலிங் ஃபுல்லாகவே ரைஸ் பண்ணி கடைசி வரை காமிச்சிருக்காங்க. அங்கங்கே ஸ்பாட் லைட்டு, சென்டரில் ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டு, மல்டி கலரில் அந்த சென்டர் லைட்டு அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த பால் சீலிங் ஒர்க்கு அருமையாக சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. இந்த 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸும் நல்லா கிளாஸி லுக்கில் லைட் கலரில் சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்க. அது போக இந்த ஆப்போசிட்டில் பாருங்க, இந்த ஹாலில் நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதையும் பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா கப்போர்டு, நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப்புங்க. அது பூஜா வார்ட்ரோப்பு. இது ஒரு கிழக்கு பார்த்து இந்த வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையான வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஹாலில் பாருங்க, நம்ம மேலே பால் சீலிங்கில் லைட்டு டெக்கரேட்டிவ்லாம் பார்த்துட்டோம். இந்த ஹாலில் இருந்து அப்படியே நேர் ஆப்போசிட்ல கிழக்கு பார்த்து 2 பெட்ரூமும் கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட முதல் பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த டோரை திறந்து தளத்துல பாருங்க, அதே சேம் பேட்டர்ன்லயே 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா யூனிஃபார்மா அமைஞ்சிருக்கு. அது போக பெட்ரூம் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸாவே அமைஞ்சிருக்கு. அது போக பாருங்க, இந்த பெட்ரூம்லையும் மேல பால் சீலிங் வித் மல்டி கலர்ல லைட் கொடுத்து சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒரு கப்போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 சேம் பேட்டர்ன்லயே வெட்டிபி டைல்ஸ் அமைஞ்சிருக்கு, யூனிஃபார்மா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்ல மேல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த லாஃப்ட் கப்போர்டு, நல்ல டெய்லான வார்ட்ரோப்பு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க.
அங்கே ஒரு ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஜன்னல் வசதி இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸும், வால்லையும் அதே மாதிரி சேம் பேட்டர்ன்லயே கான்செப்ட் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாக மாட்டியிருக்காங்க, டீசெண்டாக இருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூம்ல பார்க்க வேண்டிய ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்த்துட்டோம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்த்துட்டோம், லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டோம், வார்ட்ரோப் இருக்கான்றதை பார்த்துட்டோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கான்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம் பார்க்கணும். வாங்க இப்போ இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். இதுவும் கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கிளாஸி லுக்ல யூனிஃபார்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்ல இதுல ஒரு ஃப்ளவர் டிசைன் பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு டெய்லான வார்ட்ரோப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த வார்ட்ரோப் நல்லா டெய்லாவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு ஆப்போசிட் வால்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அங்க இருக்க லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கேயும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. பாருங்க, அது போக இங்கேயும் ஒரு வித் கிளாஸோட ஒரு கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் இந்த பெட்ரூம்லயும் அமைஞ்சிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இந்த ரூம் இருக்கிறதுக்கு பாருங்க. இங்க ஒரு கொலா கொடுத்துருக்காங்க. அந்த அரை செவருக்கு ஃபுல்லாவே டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. தளத்துல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. அது போக டாய்லெட்டுக்கு மேல லாஃப்ட்ல கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அது இந்த டாய்லெட் பாருங்க, இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு வித் லூவர் கிளாஸோட. தளத்துல நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா டீசெண்டா மாட்டிட்டாங்க. இந்த பெட்ரூம்லையும் நம்ம வார்ட்ரோப் இருக்கு, ஜன்னல் இருக்கு, எல்லாமே பார்த்துட்டோம். அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது பாருங்க, ஆர்ச் என்ட்ரன்ஸ் வந்து பிஓபியில் ஒரு ஆர்ச் காமிச்சிருக்கிறது மாடுலர் கிச்சன் செட்டப்பு. இப்போ வாங்க இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்பை பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல யூனிஃபார்மா சேம் பேட்டர்ன்ல அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்ல வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. நல்லா கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் இருக்கு. அது போக வால்ல ஃபுல்லா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, கான்செப்ட் டைல்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா வித் கிளாஸோட அங்கங்க போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. நல்லா கிரானைட்ல எல் டைப்ல மேட் அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் செட்டப்புக்குரிய இந்த வுட் ஒர்க்லாம் பாருங்களேன், பிங்க் அண்டு எல்லோல இந்த வேலை பார்த்துருக்காங்க. நல்லா லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க, ரைட் சைடில் ஒரு சின்ன வார்ட்ரோப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெய்லான பெரிய வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடய இருக்கு. ஓரளவு ஸ்பேஷியஸாக தான் இந்த கிச்சனும் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் மாடுலர் கிச்சன் செட்டப்போட சூப்பராக அமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் 2 பெட்ரூம் பார்த்துட்டோம், லிவிங் ஹால் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம், எஸ்பெஷலி கார் பார்க்கிங் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மொட்டை மாடிக்கு போகிற ஹேண்ட் ரயில் பாருங்க, அதுவும் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்லா எஸ்எஸ்ல நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோடு நீங்களாவே, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடுங்க. ரோடு நீங்களாவே 20க்கு 50 1000 சதுரடி கட்டுமானத்துல லேண்டும் பார்த்தீங்கன்னா ரோடு நீங்களே 20க்கு 50 அளவு இருக்கு. மேலே பாருங்க, எலிவிஷனுக்கு எஸ்எஸ்ல கிரில் ஒர்க் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் நல்லா அருமையா இருக்கு. அது போக பாருங்க, தளத்துல ஃபுல்லாவே தட்டோடெல்லாம் போயிடுச்சு. மேலே வரைய பில்லர் ரைஸ் பண்ணியிருக்கதையும் காமிச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கரிய கிழக்கு பார்த்த தலவாசலோட கிழக்கு பார்த்த மனையிலேயே கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடுங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கு, 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு தனியாக ஒரு பகுதி ஒதுக்கி காமிச்சிருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் இருக்கு, பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்ட் இருக்கு, லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டுக்கு விலை ஓனர் 65 லட்சம் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.